गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरुवे நமஹ. கடவுள் அருள் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். நாம் தொடர்ந்து புரட்டாசி மாதத்தின் பலன்களை காண இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே. உங்கள் ராசியினுடைய நாதனான சந்திர பகவான் இந்த மாதத்திலே புனர்பூசம் என்கிற நட்சத்திரத்திலிருந்து மகம் என்கிற நட்சத்திரம் வரைக்கும் ஃபுல் சைக்கிளாக இந்த வாட்டி சுற்றிட்டு வரப்போகிறார். அப்படி வரும்போது கோச்சாரத்தின் பிறகு பிரபஞ்சத்திலும் உங்களுக்கு லாபங்களையும் பெற்று தருவார். வருடக்கோள்களான குருவும் சனியும் ராகுவும் கேதுவும் எந்த விதமான மாற்றங்களையும் இல்லாமல் அவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல க்ளீனாக உட்கார்ந்துருக்க. மாதக்கோள்களான சுக்கிரனும் சூரியனும் புதனும் செவ்வாயும் மாற்றங்களை கொண்டு வருகிறார்கள். மாத ஆரம்பத்திலே சிம்மராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சுக்கிரன் 9ஆம் தேதி அக்டோபர் அன்னைக்கு கன்னிராசிக்குள்ளே வந்துடுவார். சூரியனும் புதனும் இருக்கக்கூடிய புதன் 16ஆம் தேதி அக்டோபர் அன்னைக்கு துலா ராசிக்குள்ளே போயிடுவார். இந்த மாற்றங்கள் உண்டு. அப்போ 2 கம்பினேஷன் இருக்கும். சந்திரனும் சுக்கிரனும் கேதுவும் சேரக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதத்திலே உண்டு. இந்த சுக்கிரனும் கேதுவும் அப்படிங்கிற போது நல்ல மன நிறைவு அப்படிங்கிற எண்ணங்களும் ஆடம்பர வாழ்வு அப்படிங்கிறதும் இன்பத்திலே திளைக்க வேண்டும் என்ற எண்ணங்களும் ஜாஸ்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த சுக்கிர கேது எப்பவுமே கொடுக்கும். அது 3ஆம் இடம் அப்படிங்கும்போது லாபத்தை பெற்றுத்தருவதற்காக என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு செய்யும். 4ஆம் இடம் மாத்ருஸ்தானம், அங்கே உட்கார்ந்துருக்கிறது சூரியனும் புதனுமா இருப்பார். 6ஆம் தேதி வரைக்கும் நம்ம எதை வேணால் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லும். 9ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கூலாகிடும். சுக்கிரன் பெயர்ந்து கன்னிராசிக்குள்ளே வந்துடுவார். கன்னிராசியிலே சூரிய சுக்கிர புதன் 3 பேர் சேர்ந்து அமர்ந்துடுவாருங்க. 4ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் வந்தால் ரிலேஷன்ஸ்லாம் நிறைய பார்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கும். சூரியன் 4ஆம் இடத்தில் இருந்ததுனால உங்களுடைய பகட்டினால் வரக்கூடிய விரோதங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது முக்கியமாகிறது. 5ஆம் இடத்திலே செவ்வாயும் புதனும் சேர்ந்து அமரப்போகிற இந்த 16ஆம் தேதிக்கு அப்புறம் ஸ்பெல்லு அக்டோபருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் காஷனாக இருக்கணும். உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் செய்கிறது போதும். தேவையில்லாமல் அடுத்த வேலையில் போய் மூக்க நீட்டுறது உங்களுடைய மரியாதையை குறைத்து கொள்ள வைக்கும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக சில காரியங்களில் வைத்து கொள்வது நல்லது. அதில் முக்கியமாக லாபம் தொடர்பான விஷயத்திலே எனக்கு எல்லாம் தெரியும்னு கொஞ்சம் பண்ணினீங்கன்னா அங்கே பிரச்சனைக்குள்ளே மாட்டிப்பீங்க அப்படிங்கிறதும் கொஞ்சம் காஷனாக மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போகும். இந்த மாதம் உங்களுக்கு அஜய ஏகாதசி அப்படிங்கிற ஏகாதசியிலேருந்து இந்திர ஏகாதசி என்ற ஏகாதசி வரைக்கும் இருப்பதனாலே விஷ்ணுவை வழிபடுவது நல்லது. அந்த விஷ்ணுவை வழிபடுவது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையிலே தெளிவான பலன்களை பெற வேண்டுமென்றால் நம்ம என்ன பண்ணணும், விஜயதசமி என்ற நாள் அக்டோபர் 2ஆம் தேதி அன்றைக்கு வருது. அன்றைய நாளிலே நீங்கள் மனதால் வேதாந்த தேசிகன் வழிபடுவது, அந்த தேசிகனுடைய சிந்தனையிலே காரியங்கள் செய்வது, லக்ஷ்மி தேவியை வழிபட்டதற்கான அத்தனை பலன்களையும் பெறலாம். ஸ்ரீ ரங்கநாத பெருமானை மனதில் நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பலவிதத்திலும் நலங்களையும் வளங்களையும் பெற்றுத்தரும். இதனால் உங்களுக்கு ஒரு சுபிட்சமான வாழ்வு கிடைக்கும். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.